Hi students, today 12th Maths chapter 2 example 2.24 பார்க்கலாம். Find the principal argument. Argument z when z equal minus 2 by 1 plus I root 3. z வந்து கொடுத்துருக்காங்க z equal minus 2 by 1 plus I root 3. இப்போ argument z கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு சைடுமே நம்ம argument சேர்த்துக்கணும். ஸோ argument z equal argument of minus 2 by 1 plus I root 3. ஓகேவா, ரெண்டு சைடும் argument சேர்த்துக்கும். ஸோ argument zக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. எப்படின்னா ஆர்குமெண்ட்டில் வந்து z1 பை z2ன்னு இருந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி பை மேலே z1 கீழே z2ன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்குமெண்ட் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் z2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இதையே தான் பிரித்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட் z அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் இந்த டேர்முக்கு பதிலாக இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் -2 மைனஸ் ஆர்குமெண்ட் 1 plus I root 3. ஓகேவா, புரியுதா? இதான் z1, இதான் z2. z1 by z2ன்னு இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் z2ன்னு தனித்தனி எழுதிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் -2 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 plus I root 3. நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன குவாட்ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து மைனஸ் இமேஜினரி வேல்யூ இல்லை, எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ -2 மைனஸில் இருக்குது எக்ஸு. ஸோ இது வரும். இமேஜினரி வேல்யூ இல்லைங்கிறனால நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ்ங்கிறனால இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ தீட்டா ஈக்குவல் பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ பை மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், tan இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு போடுவோமா. ஸோ tan இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பை அப்படி எழுதிட்டு இதுக்கும் தனியாக அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். மைனஸ் இது வந்து ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபாவே தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா தான். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மட்டும்தான். ஸோ இதுக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேவா, இப்போது இங்கே பாருங்கள், பை அப்படி எழுதிட்டு மைனஸ் அப்படி எழுதிட்டு tan இன்வர்ஸ் ஒய்க்கு பதிலாக இதில் ஒய் வந்து இல்லை அப்படி தானே. ஸோ 0, எக்ஸுக்கு பதிலாக நான் -2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய் என்னது √3. ஸோ √3 பை எக்ஸ் என்னது 1. ஸோ 1. ஓகேவா, புரியுதா? இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னென்னா ஃபஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கும் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் ஆல்ஃபாங்கிறனால பை போட்டு மைனஸ் ஆல்ஃபாவோட ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டு இதுக்கு வந்து தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா மட்டும் தான், அதனால் வந்து ஆல்ஃபாக்கான ஃபார்மில் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதில் ஒய்க்கு பதிலாக இந்த 0வும் எக்ஸ் பதிலாக -2 போட்டிருக்கோம். இதில் ஒய்க்கு பதிலாக √3, எக்ஸ் பதிலாக 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பை அப்படி எழுதிட்டு மைனஸ் tan 0ன்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ இதுக்கு ஃபுல்லாக சேர்த்து 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் tan இன்வர்ஸ் √3 பை 1. √3 பை 1னா tan இன்வர்ஸ் √3க்கு என்ன ஃபார்முலா, சாரி tan இன்வர்ஸ் √3க்கு என்ன வேல்யூ, பை பை 3. tan இன்வர்ஸ் √3க்கு பை பை 3. ஸோ tan இன்வர்ஸ் √3க்கு பதிலாக பை பை 3ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பை அப்படி எழுதிட்டு 0 விட்டுலாம். மைனஸ் பை பை 3. இப்போ இந்த 3யை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 பை மைனஸ் இந்த பை பை 3. 3யை காமனாக எடுத்துகிட்டு இங்கே வந்து 3யை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 3 பை மைனஸ் இந்த பை பை இந்த 3. ஓகேவா, புரியுதா? இப்போ 3 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 2 பை. ஸோ 2 பை பை 3. ஆர்குமெண்ட் இஸ் ஈக்குவல் 2 பை பை 3. ஓகேவா, பிளேஸ் இன் பிட்வீன் மைனஸ் பை அண்ட் பை. இது வந்து இந்த வேல்யூ வந்து எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா மைனஸ் பைக்கும் பைக்கும் இடையில இருக்குது. ஸோ லைஸ் இன் பிட்வீன் மைனஸ் பை அண்ட் பை. ஓகேவா, இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இஸ் ஈக்குவல் 2 பை பை 3 தான் ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.